வணக்கம். தமிழக வெற்றிக் கழக செய்திகள். தலைவர் விஜய் அவர்கள் பரந்தூர் சென்று அந்த போராட்ட களத்தில் நிர்வாகிகளை சந்தித்து பேசியிருக்கிறார். 20ஆம் தேதி போராட்டத்தில் கலந்துக்கிட்டு பேசினதையும் அதை பற்றிலாம் போட்டிருக்கேன். இப்பொழுது ஜெயக்குமார் அவர்கள் நிர்வாகிகளை பார்த்து பேசலைன்னு சொன்னாங்க. நிர்வாகிகளை பார்த்து பேசுறது அது தனி பேச முடியும், நிர்வாகிகளை கூப்பிட்டு பப்ளிக்கில் உட்கார பேச முடியும். அதெல்லாம் சந்தித்து பேசிக்கிட்டே இருக்காரு தலைவர் அவர்கள். அதெல்லாம் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிரச்சாரம் வந்து முடிஞ்சு அதுக்கடுத்து நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே இப்போ நம்ம தலைவர் விஜய் அவர்கள் போனதுக்குள்ளே மாற்றம். இப்போ ஏற்கனவே வந்து தமிழக அரசு எதுவும் சொல்லாமல் மௌனம் காத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து தமிழக அரசே அந்த இடங்களில் பாதுகாக்கப்படும், அவர்கள் அழைத்து பேசப்படும். நேற்று அறிக்கை பார்த்தீங்களா? நேற்று அறிக்கையில் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு, அரசு சார்பில் பார்த்து பேசி நல்ல முடிவாக எட்டப்படும், பணம் கரெக்டான இடமா இருக்குது, அந்த விவசாயிகளை அழைத்து பேசி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஏன் இவ்வளோ நாளாக போடல? அப்போ அதான் நாடகம் ஆடுறது தெரிஞ்சு போச்சு அப்படின்னால. நாடகம் ஆடுறாங்க அப்படின்றது உண்மை தான். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்களா? மாநில அரசு மத்திய அரசு ரெண்டாவது இது போடுறதுனால மாநில அரசு ஏற்பாடு பண்ணிட்டா மத்திய அரசு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ உண்மை தெரிய வந்துச்சா? மாநில எதுவும் சொல்லலை, மாநில அரசு அவங்களாம் முன் வந்து இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் விவசாயிகள் பேசுகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதை முதல்ல செஞ்சிருக்க வேண்டியதானே? ஏன்னா தலைவர் அவர் விஜய் வந்து சொன்னதுக்கு அப்புறம்னா அவருடைய பேச்சு அவ்வளவு நல்லா ஜென்ரலாக இருந்துச்சு. ஏதோ சும்மா சமைச்சிருக்காங்க, வந்துட்டு எல்லாருமே 2 வார்த்தை பேசிட்டு போயிடலான்னு நினச்சிருக்காங்க. பேசினார், அதற்கான ரிசல்ட் இப்போ கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தது வேங்கை வயல். வேங்கை வயலில் அது என்ன பிரச்சனையை பார்த்து அது சம்மந்தப்பட்ட விவரங்களை சேகரித்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அடுத்தது விஜய் அவர்கள் கலந்துக்கிற போகிறது வேலை பிரச்சனைக்காகத்தான். அதனால் புதுக்கோட்டை நிர்வாகிகளெல்லாம் சொல்லி அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கள், அதுக்கான ஆளை சந்தித்து பேசணும், கூப்பிட்டு வச்சு என்ன விஷயம் பேசி முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேங்கை செல்கிறார். அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதி இல்லைனா 3ஆம் தேதி செல்ல இருக்கிறார் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். பெரியார் விஷயம். பெரியார் அவர்கள் பற்றி தாவேகா தொண்டர்கள் தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். சீமானவர்கள் சொன்ன விஷயங்களில் ஒரு சில விஷயங்களில் உண்மை இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே வந்து நான் சிறு வயதில் இருக்கும்போது அவரை பற்றிலாம் பேசுவாங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் சொன்னாருன்னு தான் சொல்லுவாங்க. நான் டீ கடை பெஞ்சிக்கிறத தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் சின்ன பையனை வந்து கடலமிட்டாய் கேட்டுக்கிட்டு நிற்கும்போது 5 அரசியல் பேசுவாங்க. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா பெரியார் புத்தகத்தை எடுத்து படிக்கலை, கோட்பாட்டிலையும் நான் வந்தவன் இல்லை. ஏன் லைன் வேறு, நம்மது ஆன்மீக லைன் தான் என்னது. அதனால் பெரியார் வந்து தவிர்க்கப்பட வேண்டியவன் தான். ஆனால் நம்ம கட்சியில் வந்து அவருக்கு சிலை வைக்கிறோம்லாம் சொல்லியிருக்கோம். அது என்ன விவரம் இது வந்து பேசுவாங்க. பெரியார் விஷயத்தில் சீமான் சொல்றதில் கொஞ்சம் உண்மை இருக்குது. அவர் அதே மாதிரி போராட்டத்தில் கலந்துக்கிட்ட தியாகின்லாம் சொல்ல முடியாது. மக்கள் சுதந்திர போராட்டத்துக்காக ஈடுபட்டு கைதாகி போயிருக்கும்போது இவர் வெள்ளை போட்டார்ந்த நீதி கட்சி, அதாவது ஜஸ்டிஸ் கட்சின்னு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. ஜஸ்டிஸ் கட்சி அப்படின்ட்டு ஆரம்பித்து வெள்ளைக்காரங்க செய்கிறது சரிதான் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அதனுடைய தலைவர் யாத்திரை தியாகராயர்னால் அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அது ஆனால் வந்து தியாகராயருங்கிறது வந்து அவர் வந்து ஒரு தலைவராக இருந்தவர். அவர் தான் வந்துட்டு வெள்ளைக்காரங்க செய்கிறது சரிதான் ஆரம்பித்தவர். அந்த கட்சியில் இருந்தவர் தான் பெரியார். காங்கிரஸ்
வந்து தியாகர வெள்ளைக்காரங்க செய்வது சரிதானு ஒதுக்கிட்டார். முதல்ல காங்கிரஸில் 35 இருந்தால் எப்போ விலகினாலும் தெரியாது. ஆனால் வந்து இந்த விஷயம் தெரியும் எனக்கு. நீதி கட்சி அப்படிங்கிற கட்சியில் தியாகராயருடைய தலைவர் தியாகராயரோட இணைந்து செயல்பட்டார் அப்படிங்கிறது தெரியும். தியாகராயர்னா நம்ம டி நகர்னு இருக்குல்ல, டி நகர் பேர் வந்து தியாகராயர் பேர் தான் வச்சுருக்கு. அதனால தான் அவருடைய தொண்டருங்கிற சார்புடைய டி நகரில் வந்து பெரியாருக்கு செலவு வச்சுருக்காங்க. அதே மாதிரி மற்றவர்கள் வந்து போராட்டங்களில் எதுவும் சென்று சிறை செல்லவில்லை. வெள்ளைக்காரர்கள் சப்போர்ட்டாக வெள்ளைக்காரர்கள் செய்வது சரிதான், வேலைவாய்ப்பு கொடுப்பது சரிதான் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசுகிறதா பேசிக்கிறாங்க. அதனால் மீதி விவரங்கள் நான் அப்புறம் சொல்கிறேன், அதுக்கு தள்ளி போடுறேன். இப்போ வந்து நம்ம தலைவர் வந்து அவர் பெரியாருக்கு சிலை வைக்கலாம் சொல்லிக்கிறனால, ஆனால் இதில் இந்த உண்மை தான். அவர் வந்து சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டதை விட இதில் தான் வெள்ளைக்காரங்க செஞ்ச சரிதாங்க மாதிரி கொஞ்சம் செயல்பட்டார். ஏன் இது ஒரு சில கருத்துப்பாட்டினால நம்ம கவிஞர் கண்ணதாசன் இருந்தார். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தீக்காவில் இருந்தாங்க. தீக்காவில் இருந்துட்டு அவர் வந்து அர்த்தமுள்ள இந்து மதத்தில் சொல்லியிருப்பார். ஒரு திருமணம் ஒன்று நடந்திருக்கு, சமூக சீர்திருத்த திருமணம் சொல்லியிருக்காங்க. உடனே அதில் போய் கலந்துக்கிட்டு. அப்போ அந்த திருமண விழாவுக்கு வந்து சமூக சீர்திருத்தம்னா இவர் போய் உட்காந்துருக்கும் போது இவங்க பேசி மாலை எடுத்து கொடுத்து திருமணம் நடந்துச்சு. உட்காந்துருக்காங்களாம். கண்ணதாசன் அவர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. பக்கத்தில் ஒருத்தர் மேடையில் தீக்காக்காரர் பேசுகிறார். எப்படி பேசுகிறாரு? இந்த மேடைகள், நான் அவர் பேர் சொல்ல விரும்பல, பேர்லாம் தெரியாது. இந்த மேடைகள் சமூகத்துக்கு சீர்திருத்தம் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பண்ணதுனால எல்லாம் அந்த மந்திரங்கள் ஓதாதனால், ஐயர் வந்து பிராமணர்கள் மந்திரம் ஓதாதனால் இந்த மணமகன் இறந்து விடுவானா, இந்த மணமகள் விதவை ஆகி விடுவாளா, இவர்கள் வாழ்க்கை வந்து நல்லா இல்லாமல் அழிஞ்சு போகுமா அப்படிங்கிற வார்த்தை, தடித்த வார்த்தைகளை பேசி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து மனவர்த்தம் அடைஞ்சுதான். அதை வந்து அர்த்தமுள்ள இந்து மதம்னு ஒரு புக்கு இருக்குது, 1ஆம் பாகம். அதில் வந்து ஒரு 8வது அவரே கண்ணதாசனுடைய வார்த்தைகளில் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இதை வணக்கம், நன்றி.